السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. قال نبينا صلى الله عليه وسلم: الصبر عند صدمة الأولى. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் அல்லாஹு தஆலா யாருக்கு தன்னுடைய மறைமுகமான உதவிகளை வழங்குவான் என்ற தலைப்பின் கீழ் கடந்த வாரம் பல விஷயங்களை பார்த்தோம். 8 விதமான தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய மறைமுகமான உதவியை வழங்குவான் என்பதை குர்ஆன் ஹதீஸ் மூலம் நாம் தெரிய முடிகிறது. அதில் ஒன்றாவது, அல்லாஹ்விற்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி வரக்கூடிய சோதனைகளை யார் சகித்துக் கொள்கிறார்களோ, பொறுத்து கொள்கிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உண்டு என்பதையும், அல்லாஹ் சொல்லக்கூடியது வெளிரங்கத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் அதை ஒரு மனிதன் செய்து வந்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய மறைமுகமான உதவியை வழங்குவான் என்பதையும், அதே போன்று உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் முழுமையாக அல்லாஹுவே நம்பி வாழ வேண்டும், அல்லாஹு மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த மாதிரி யார் அல்லாஹு மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உலகத்தில் வாழ்கிறார்களோ இவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தன்னுடைய மறைமுகமான உதவியை வழங்குவான் என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். 3 விஷயங்கள், 8 தன்மைகளில் 3 தன்மைகள் கடந்த வாரம் பார்த்தோம். 4வது என்னவென்றால், அரபியில் சொல்வார்கள், தலபுல் இஸ்ஸு பிமா அஸ்ஸல்லாஹ். அல்லாஹ் எதில் கண்ணியத்தை வைத்திருக்கிறானோ அந்த கண்ணியத்தை தேடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மறைமுகமான உதவியை வழங்குவான் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். இந்த தொழுகை அது கண்ணியம், நோன்பு அது கண்ணியம், நன்மையான காரியங்கள் அது கண்ணியம். இந்த மாதிரி அல்லாஹு தஆலா எதில் கண்ணியத்தை மதிப்பை வைத்திருக்கிறானோ அவைகளை தேடக்கூடிய மூமினான அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய மறைமுகமான உதவியை வழங்குவான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இறைநேசனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்போ கேட்டாலும் சரி 4 துஆக்களை மட்டும் தான் கேட்பார்கள். அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் போதெல்லாம் 4ஐத்தான் கேட்பார்கள், அதற்கு மேலே கேட்க மாட்டாங்க. அது 1வது என்ன? யா அல்லாஹ், என்னை மூமினாக உலகத்தில் பிறக்க வைத்தாய், மூமினாக மரணிக்க செய்வாயாக என்று 1வது துஆ. ஏனென்றால் அல்லாஹு தஆலா தந்த நிஅமத்துகளில் மிகப்பெரிய நிஅமத் ஈமான் இல்லையா? அல்லாஹ் தந்த நிஅமத்துகளில் மிகப்பெரிய நிஅமத் ஈமான். அப்போ அல்லாஹு தஆலா மூமினாக பிறக்க வைத்ததை போன்று மூமினாக மரணிக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தா என்று துஆ செய்வார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஒரு மனிதன் வாழ்க்கை முழுக்க நன்மையான காரியங்களை செய்து கொண்டே வருவான். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஒரு ஜான் தான் இருக்கும். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஒரு ஜான் தான் இருக்கும். இந்த நேரத்தில் ஏதாவது தீமை செய்து விட்டால் அவன் அதன் காரணமாக நரகத்திற்கு போய்விடுவான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு வைத்திருப்பார், வாழ்க்கை முழுக்க தொழுதிருப்பார், நன்மையான காரியங்கள் செய்திருப்பார். தனக்கோ தன்னுடைய குடும்பத்திற்கோ ஏதாவது கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு துயரம் என்றால் அந்த துன்பங்களை சகித்துக் கொள்ள முடியாமல் எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் பார்ப்போம், தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறார்கள் இல்லையா? அவை இது எங்க சேர்க்கும்? தொழுது என்ன புண்ணியம் இருக்கு? நோன்பு வைத்து என்ன புண்ணியம் இருக்கிறது? நன்மையான காரியங்கள் செய்து என்ன புண்ணியம் இருக்கிறது? வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னை மாய்த்து கொண்டால் இறுதி நிலை தவறு இல்லையா? அவருடைய கடைசி நிலை தவறு. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வல் ஆகிபத்து லில் முத்தகீன். நல்ல முடிவு யாருக்கு தெரியுமா? உலகத்தில் பயபக்தியோடு யார் வாழ்கிறார்களோ இவர்களுக்குத்தான் நல்ல முடிவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ ஒரு மனிதன் கடைசி நேரத்தில் ஒரு தீமை செய்து விட்டார், வாழ்க்கை முழுக்க நன்மையான காரியங்கள் செய்துவிட்டு கடைசி நேரத்தில் ஒரு தீமை செய்துவிட்டால் அந்த தீமையின் காரணமாக நரகத்திற்கு செல்வான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய காலம், யுத்தம் நடக்கிறது, எதிரிகளை எதிர்த்து சஹாபாக்கள் போர் செய்கிறார்கள். அதில் ஒரு சஹாபி எதிரிகளை கடுமையாக தாக்குகிறார், களத்தில் இறங்கி கடுமையாக தாக்குகிறார். இதை பார்த்த சஹாபாக்கள் சொன்னார்கள், இவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். இவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, நரகவாசி என்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யார் ரசூலல்லாஹ், களத்தில் இறங்கி எதிரிகளை கடுமையாக தாக்கி அதிகமான எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார், இவர் எப்படி நரகவாசியா இருக்க முடியும்? இவர் எப்படி நரகவாசியா இருக்க முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டபோது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொறுத்து இருங்கள் பாருங்கள் என்றார்கள். பொறுத்து இருங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். களத்தில் இறங்கி எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்திய அந்த சஹாபிக்கு தனக்கு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது. அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய ஆயுதத்தால் தன்னையே குத்தி மாய்த்து கொண்டார். இதன் காரணமாக நரகத்துக்கு சென்றார் என்ற வரலாறை பார்க்கிறோம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதைத்தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் செய்யக்கூடிய செயல், போர்க்களத்தில் இறங்கி போராடுவது மிகப்பெரிய ஒரு ஜாகிர் இல்லையா? மிகப்பெரிய ஒரு தியாகம். தன்னுடைய உயிரெல்லாம் பணையம் வைத்து எதிரிகளை வெட்டி வீழ்த்துவது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை. அந்த நன்மையான காரியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினால் தன்னுடைய ஆயுதத்தை கொண்டு தன்னை குத்தி கொண்டார், மாய்த்து கொண்டார். அதன் காரணமாக நரகத்துக்கு சென்றார் என்ற வரலாறை பார்க்கிறோம். இதைத்தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கை முழுக்க நன்மையான காரியங்கள் செய்து கொண்டே வருவார், கடைசி நேரத்தில் ஒரு தீமை செய்துவிட்டால் அந்த தீமையின் காரணமாக அவர் நரகத்துக்கு போவார் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், யா அல்லாஹ், மூமினாக என்னை பிறக்க வைத்தாய், மூமினாக என்னை பிறக்க வைத்தாய், மூமினாக மரணிக்க செய்வாயாக, மூமினாகவே மரணிக்க செய்வாயாக என்று துஆ செய்வார்கள். ஒன்றாவது. இரண்டாவது என்ன? யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக பிறக்க வைத்தாய், என்னை முஸ்லிமாக பிறக்க வைத்தாய், முஸ்லிமாகவே மரணிக்க செய்வாயாக என்று துஆ செய்வார்கள். அல்லாஹ் கூட சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை முற்றிலும் பயந்து நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மரணம் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ரப்பனா தவஃபனா முஸ்லிமன் வ அல்ஹக்னா பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ், எங்களை முஸ்லிமாக வாழச் செய்து முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, நல்லவர்களோடு எங்களை சேர்ப்பாயாக மறுமையில் என்று துஆ செய்திருக்கிறார்கள் அதிகமான நபிமார்கள் என்பதை குர்ஆன் ஷரீஃபில் பார்க்கிறோம். இந்த முஸ்லிமாக பிறக்க செய்த என்னை முஸ்லிமாகவே மரணிக்க செய்வாயாக என்று அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஆ செய்வார்கள். மூன்றாவது விஷயம் என்ன? யா அல்லாஹ், சுகத்தோடு உலகத்தில் வாழச் செய்து சுகத்தோடு மரணிக்க செய்வாயாக துஆ செய்வாங்க. மூன்றாவது, சுகத்தோடு என்னை உலகத்தில் வாழச் செய்து உடல் ஆரோக்கியத்தோடு வாழச் செய்து மரணிக்கிற போதும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா இருக்கும் போதே யா அல்லாஹ் எனக்கு மௌத்த தந்துரு, எனக்கு மரணத்தை தந்துரு என்று துஆ செய்தார்கள். நான்காவது விஷயம் என்ன? யா அல்லாஹ், கண்ணியத்தோடு வாழச் செய்து கண்ணியத்தோடு மரணிக்க செய்வாயாக. ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்ணியம் என்பது ரொம்ப முக்கியம்.
எனவே இந்த நான்கைத்தான் கேட்பார்கள். ஒன்று, மூமினாக பிறக்க செய்ததை போன்று மூமினாக மரணிக்க செய்வாயாக, முஸ்லிமாக உலகத்தில் பிறந்ததை போன்று முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, சொகத்தோடு வாழச் செய்து சொகத்தோடு மரணிக்க செய்வாயாக, கண்ணியத்தோடு உலகத்தில் வாழச் செய்து கண்ணியத்தோடு இருவா என்னை மௌத்தாக்குவாயாக என்று அல்லாமா ஷூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த 4 துஆக்களைத்தான் அதிகமாக கேட்பார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா எதில் கண்ணியத்தை வைத்திருக்கிறானோ அந்த கண்ணியத்தை தேடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மறைமுகமான உதவியை வழங்குவான் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி ஹதரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த ஜெருசலத்தில் கவர்னராக இருப்பவர் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருக்காங்க. அப்ப ஜெருசலத்துடைய சாவி கலீஃபாவிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், கலீஃபா அவர்களே, ஜெருசலம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, நீங்கள் வந்து ஜெருசலத்துடைய சாவியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் ஒட்டகத்தில் பயணம் செய்கிறார்கள். தன்னுடைய அடிமையாகிய அயாஸை அழைத்துக் கொண்டு பயணம் செய்கிறார்கள். ஒட்டகத்தின் மேல் கலீஃபா அவர்கள் இருக்கிறார்கள். அயாஸ் ஒட்டகத்தின் கயிறை பிடித்துக் கொண்டு செல்கிறார். சிறிது தூரம் போனவுடன் அயாஸின் முகத்தை கலீஃபா அவர்கள் பார்க்கிறார்கள். களைப்பு. இதை பார்த்து கீழே இறங்கி, அயாஸ், நீங்க ஏறிக்கொள்ளுங்கள், நீர் ஏறிக்கொள்வீராக என்று சொன்னார்கள். பரவாயில்லை கலீஃபா அவர்களே, நான் உங்களுக்கு அடிமை, நீங்க கலீஃபா, நீங்க தலைவர், உங்களுடைய ஒட்டகத்தின் கயிறை நான் பிடித்து வருகிறேன், நீங்கள் பயணித்து வாருங்கள், பரவாயில்லை என்று சொன்னார் அயாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இருந்தாலும் மனசு கேட்கல. கலீஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, அயாஸ், இருவரும் முறை வைத்துக் கொள்வோம், நீங்க கொஞ்சம் தூரம், நான் கொஞ்சம் தூரம் பயணிப்போம் என்று முறை வைத்து பயணத்தை மாறி மாறி வருகிறார்கள். ஜெருசலத்தின் எல்லை வருகிறது, அயாசுடைய பொறுப்பும் வருகிறது. ஜெருசலத்துடைய எல்லை அந்த இடத்தில் வைத்து அயாஸ் பயணிக்கும் நேரம் வருகிறது. அயாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க கலீஃபாவை பார்த்து, உமர் அவர்களே, நீங்க நாட்டின் ஜனாதிபதி, தலைவர், கலீஃபாவா இருக்கீங்க, உங்களைத்தான் மக்கள் அழைத்தார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் உங்களைத்தான் அழைத்தார்கள் ஜெருசலத்தின் சாவியை கொடுப்பதற்காக வேண்டி. மக்கள் எல்லாம் உங்களை எதிர்பார்த்து நிற்பாங்க. இந்த நேரத்தில் நான் ஒட்டகத்தின் மேலே ஏறி நீங்கள் கீழே நடந்து ஒட்டகத்தின் கையை பிடித்து வந்தால் அது நன்றாக இருக்காது, நீங்களே பயணித்து வாருங்கள் என்று அயாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அதெல்லாம் முடியாது, முறை என்னவோ அதுதான், நான் பயணித்து வந்தேன், உடைய நேரம் முடிந்து விட்டது, அடுத்து உங்களுடைய நேரம், நீங்கள் பயணிக்க வேண்டும், நீங்க ஒட்டகத்தின் மேலே ஏறுங்கள், நான் ஒட்டகத்தின் கயிறை பிடித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்ல அயாஸ் ரலியல்லாஹு எவ்வளவு மறுத்தாங்க. கலீஃபா அவர்களே, நீங்க ஒரு பெரிய மனுஷன், நீங்கள் ஜனாதிபதி, நாட்டின் தலைவராக இருக்கீங்க, நீங்கள் நடந்தும் ஒட்டகத்தின் கயிறை பிடித்துக் கொண்டும் நான் ஒட்டகத்தின் மேல் சவார் செய்து வந்தால் மக்கள் என்ன நினைப்பாங்க என்று அயாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அதெல்லாம் முடியாது, நம்ம என்ன பேசிக்கிட்டோம், நீங்க ஒரு வாட்டி பயணிக்க வேண்டும், அடுத்து நாம் பயணிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டோம். என்னுடைய முறை முடிந்து விட்டது, அடுத்து நீங்கள் தான் ஒட்டகத்தின் மேல் சவார் செய்ய வேண்டும், எனவே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், ஒட்டகத்தின் கயிறை நான் பிடித்து முன்னால் செல்கிறேன் என்று சொல்லி அயாஸ் ஏறிக்கொண்டார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்தின் கயிறை பிடித்துக் கொண்டு ஜெருசலத்துக்குள்ள போறாங்க. மக்கள் எல்லாம் கூட்டமா நின்று எதிர்பார்க்காங்க. கலீஃபா வர்றாங்க. யூதர்கள் எல்லாம், மாற்று மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம், பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் கலீஃபா ரலியல்லாஹு வருகையை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அந்த ஜெருசலத்தின் சாவியை ஒப்படைப்பதற்காக வேண்டி. மேலே அடிமை இருக்கிறான், கீழே தலைவர். அடிமை இருக்கும் ஒட்டகத்தில் பிடித்துக் கொண்டு முன்னால் செல்கிறார். ஜெருசலத்துடைய கவர்னர் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த காட்சியை பார்த்து ஓடோடி வந்து பைய காதில, என்ன கலீஃபா அவர்களே, இந்த மக்கள் எல்லாம் உங்களுக்காக வேண்டி எதிர்பார்த்து நிற்கும் போது அயாஸை ஒட்டகத்தின் மேல் ஏற்றி நீங்க ஒட்டகத்தின் கயிறை பிடித்து வந்தால் இது நல்லா இருக்கா? நீங்க ஒரு கலீஃபா, நீங்க ஒரு தலைவர், ஒரு ஜனாதிபதி, நீங்கள் ஏறி கண்ணியமாக வர வேண்டாம், ஒரு மதிப்பா வர வேண்டாம், அடிமையை ஏற்றி கொண்டு வருகிறீர்களே, அது மட்டுமா? அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் மழை பொழிந்தது, மழை பெய்தது. எனவே சேரும் சகதியமாக இருக்கிறது. செருப்பை தொடைய அக்குளுக்குள், அதாவது அக்குளுக்குள் வைத்துக் கொண்டு வேட்டியை பிடிச்சுக்கிட்டு
இங்க செருப்பு இருக்கு, கையிலேயே கீழாடையை பிடித்து கொண்டு ஒட்டகத்தையும் பிடித்து கொண்டு காலை தூக்கி தூக்கி வச்சு வரதை பார்த்தா ஒரு வேலைக்காரன் நடந்து போவதே போன்று செய்கிறார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதை பார்த்துதான் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கலீஃபா அவர்களே, இந்த காட்சியை பார்த்தா நல்லா தெரியல, நீங்க வரும் காட்சியை பார்த்தால் நன்றாக இல்லை, நீங்கள் ஒட்டகத்தின் மேலே ஏறி கண்ணியத்தோடு வாருங்கள் என்று சொல்லும் போது ரலியல்லாஹு கண்டித்தார்கள். அவர்கள் கண்டித்தார்கள், சொன்னார்கள், தலபுல் இஸ்ஸ பிமா அஸ்ஸல்லாஹ் ஃபமஹுமா நத்லுபு பிமா அஸ்ஸ கைர பிமா அஸ்ஸல்லாஹ். அல்லாஹ் எதில் கண்ணியத்தை வைத்திருக்கிறானோ அதில் கண்ணியத்தை தேட வேண்டும். அல்லாஹ் எதில் கண்ணியத்தை வைக்கவில்லையோ அதில் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் தஆலா பழைய நிலைக்கு கீழ்த்தரமாக உங்களை ஆக்கி விடுவான். அபூ உபைதா, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரலியல்லாஹு அவர்கள். என்று சொல்லிவிட்டு எல்லா கண்ணியமும் மதிப்பும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்ற ஆயத்தை ஓதி காட்டினார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மக்களிடத்தில் கண்ணியம் தேவையா? தேவையில்லை. இந்த மக்களுடைய மதிப்பும் கண்ணியமும் எனக்கு தேவையில்லை. அல்லாஹ் எதில் கண்ணியத்தை மதிப்பை வைத்திருக்கிறானோ அந்த கண்ணியத்தை தேடக்கூடியவன் நான். மக்களிடத்தில் கண்ணியத்தை தேடவில்லை, மக்களிடத்தில் கண்ணியத்தை மதிப்பை அந்தஸ்தை தேடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய இழிவையும் கேவலத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்துவான் என்று சொல்லிவிட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களை கண்டித்தார்கள் ரலியல்லாஹு தஆலா என்ற வரலாறை பார்க்கிறோம். என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு நிலைமை என்ன? அல்லாஹ் தஆலா எதில் கண்ணியத்தை வைத்திருக்கிறானோ அதில் கண்ணியத்தை தேடாமல், யாருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ அவளுக்கு கண்ணியத்தை கொடுக்காமல், இறையச்சமில்லாத மக்கள், பணம் இருந்தா போதும் இல்லையா? சில பேர் பணக்காரனா இருப்பாங்க, அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருப்பான், செல்வத்தை கொடுத்திருப்பான், தொழுகை இருக்குமா? இருக்காது. நோன்பு இருக்குமா? இருக்காது. நன்மையான காரியங்கள் இருக்குமா? இருக்காது. ஆக மோசமான வாழ்க்கை, இஸ்லாத்துக்கு புறம்பான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர் ஒரு செல்வந்தராக இருந்தால் அவருக்கு பாருங்க மதிப்பை, அவருக்கு எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு அந்தஸ்து, எவ்வளவு வாழ்த்துக்கள், எவ்வளவு வரவேற்புகள். நடக்கா இல்லையா? உலகத்தில் நடக்கா இல்லையா? பணம் இருந்தால் மதிப்பு, பணம் இருந்தால் கண்ணியம், பதவி இருந்தால் கண்ணியம். அது கல்யாண வீடா இருக்கட்டும், சுகம் வீடா இருக்கட்டும், துக்க வீடா இருக்கட்டும், வசதி உள்ளவர்கள் இஸ்லாத்துக்கு புறமான காரியத்தை செய்தாலும் அந்த இஸ்லாத்துக்கு புறமான காரியத்தை செய்யக்கூடிய மக்களிடத்தில் பணம் இருந்தால் பணத்திற்கு என்று ஒரு மதிப்பு இருக்கிறது, பதிவுக்கு என்று ஒரு மதிப்பு கொடுக்கிறார்கள், அதுபோல அந்தஸ்துக்கு என்று ஒரு மதிப்பு கொடுக்கிறார்கள். உலகத்தில் பார்க்கமா இல்லையா? தக்குவாதாரிக்கு மதிப்பு இருக்கா? கல்விமான்களுக்கு உலகத்தில் மதிப்பு இருக்கிறதா? உலகத்தில் இறைச்சத்தோடு வாழக்கூடிய மக்களை மதிப்பவர்கள் எத்தனை பேர்? கல்விமான்களை மதிப்பவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்தில் மதிப்பிற்குரியவர்கள் கண்ணியவான்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் மதிப்பிற்குரியவர்கள் கண்ணியவான்கள் யார் தெரியுமா? உங்களில் யாரிடத்தில் தக்குவா இருக்கிறதோ, இறையச்சம் இருக்கிறதோ இவர்கள் தான் கண்ணியவான்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு தக்குவாவும் இல்லை, ஒன்றும் கிடையாது, பணம் இருந்தா போதும், பதவி இருந்தா போதும் இல்லையா, அந்தஸ்து இருந்தா போதும், இவர்கள் இருந்தா மதிப்பு கொடுக்கும் நம்ம. அப்ப அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? அல்லாஹ்விடத்தில் யார் கண்ணியவான்களோ, அல்லாஹ்விடத்தில் யார் சிறந்தவர்களோ, அல்லாஹ்விடத்தில் யார் அந்தஸ்து உள்ளவர்களோ அவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுத்து உலகத்தில் வாழ்ந்தால் தான் அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவியை நாம் பெற முடியும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்திக் கொண்டு இருக்கும்போது ஒரு மனிதர் அந்த வழியாக செல்கிறார். ஒரு மனிதர் அந்த வழியாக செல்கிறார். சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த மனிதரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், இவர்கிட்ட காசு இருக்கு, வசதி உள்ளவர், அது மட்டுமா இவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும், இவர் பெண் கேட்டால் பெண் கொடுப்பார்கள், இவர் பெண் கேட்டால் பெண் கொடுப்பார்கள், இவருடைய பேச்சை மக்கள் மதிப்பார்கள் என்று சஹாபாக்கள் சொல்ல ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்தாங்க. அடுத்து சிறிது நேரம் கழித்து இன்னொரு மனிதர் அந்த வழியாக செல்கிறார். இன்னொரு மனிதர் அந்த வழியாக செல்கிறார். இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கீங்க என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ்? இவர் ஒரு ஏழை, இவர் ஒரு ஏழை, இவருடைய பேச்சை யாரும் காது அழுத்தி கேட்க மாட்டாங்க, ஏன்னா காசு இல்லையா, காசு இல்லை. இவர் ஒரு ஏழை, இவருடைய பேச்சை யாரும் காதழுத்தி கேட்க மாட்டாங்க, பெண் கேட்டாலும் பெண்ணையும் கொடுக்க மாட்டாங்க, இவருடைய சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. இன்னைக்கு பார்க்க உலகத்தில் இல்லையா, ஏழைகளுக்கு பெண் கிடைக்க ரொம்ப கஷ்டம், ஏழைகளுக்கு பெண் கிடைக்க
அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். ஆண் குமாரா இருந்தால் பெண் கிடைக்காது, பெண் குமாரா இருந்தால் மாப்பிள்ளை கிடைக்காது. எல்லாம் இதைத்தான் தேடுனாங்க. எல்லாம் காசு பணம். ஒரு இடத்துக்கு பெண் பார்க்க போறோமா, அது மாப்பிள்ளை பார்க்க போறோமா, அந்த பெண்ணோட பிறந்தவங்க எத்தனை பேரு, அவங்க வாப்பா எங்க இருக்காங்க, அவங்க சகோதரர்களா எங்க இருக்காங்க, அதே போன்று சொத்து சுகம் இருக்கா, வசதி வாய்ப்பு இருக்கா, வீடு இருக்கா, எவ்வளவு சொத்தின் மதிப்பு எவ்வளவு என்றெல்லாம் பார்த்துதான் பெண் கேட்கிறார்கள் இல்லையா? என்றெல்லாம் பார்த்துதான் பெண் கேட்காங்க. 5-6 ஆம்பளை பையன் இருக்காங்க, 5-6 ஆம்பளை பையன் இருக்காங்க. ஏன்னா பழமொழி ஒன்று சொல்லியிருக்கான், மச்சனை நினைச்சா மச்சான மலையேற வைக்கலாம் என்று பழமொழி. மச்சனை நினைச்சா கொண்டாட்டியோட பிறந்த சகோதரர்கள் நினைத்தால் தன்னுடைய அக்காலை தங்கச்சியை கல்யாணம் முடித்த மச்சானை மலையேறி வைக்கலாம் என்று பழமொழி. அதனால பெண் கேட்க போனா அந்த பெண்ணோட பிறந்தவங்க எத்தனை பேரும் உண்டு. ரெண்டாவது வாப்பா எங்க இருக்காங்க, வெளிநாட்டிலேயா உள்நாட்டிலேயா, என்ன உழைப்பு வருமானம் வருதா என்ன பார்ப்பாங்க. மூன்றாவது என்ன சொத்து எவ்வளவு இருக்குது, எங்கெல்லாம் இடம் என்றெல்லாம் பார்த்துதான் பெண்ணை முடிக்கிறது. நல்ல வசதி இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு, கூட பிறந்த அண்ணன் தம்பி 4-5 பேர் இருக்காங்க, நம்ம பையனுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் பெண்ணை தேடுகிறார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா வலிஹஸபிஹா வலிதீனிஹா வலிஜமாலிஹா ஃபக்ஃபிர் பிதாத்தின் தீன். ஒரு பெண் உலகத்தில் 4 விஷயத்திற்காக வேண்டி மணமுடிக்கப்படுகிறாள். ஒரு பெண் உலகத்தில் 4 விஷயத்திற்காக வேண்டி மணமுடிக்கப்படுகிறாள். 1 அழகுக்காக வேண்டி, 2வது கோத்திரத்துக்காக வேண்டி, 3வது பொருளுக்காக வேண்டி, 4வது மார்க்கத்திற்காக வேண்டி என்று சொல்லிவிட்டு, யாரிடத்தில் மார்க்கம் இருக்குமோ ஒழுக்கம் இருக்குமோ மார்க்க பற்றி இருக்குமோ அந்த பெண்ணை மணமுடித்துக்கொள் மணமகளே என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு மார்க்கத்தை விட்டுருதோம் இல்லையா? இன்னைக்கு மார்க்கத்தை விட்டுருதோம். பொருள் இருக்கா பார்க்கும், அழகான பெண்ணு பார்க்கும், பெரிய குடும்பம் என்று பார்க்கும். அப்ப இந்த 3ம் இருந்தால் மணமுடிக்கப்படுகிறது. பழமொழி சொல்லுவார்கள், கோடி துணி ஒரு சலவிக்கு, குமரி பொண்ணு ஒரு பிள்ளைக்கு. ரசூலுல்லாஹி மார்க்கத்தை தேர்வு செய்ய சொன்னாங்க. இந்த 3ம் இருந்து மார்க்கம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3ம் இருக்கு, மார்க்கம் இல்ல, சரியில்லை. ஏன் தெரியுமா? 3ம் போகக்கூடியது, அழகும் போகக்கூடியது, பொருளாதாரம் போகக்கூடியது, கோத்திரம் ஒரு நேரத்தில் நல்ல பேரா இருக்கும், அடுத்து ஒரு சின்ன ஒரு தப்பு தவறு செஞ்சு விட்டார், சி இவங்கள ஒரு மனுஷனா கேட்பாங்க இல்லையா? நான் பெரிய மனுஷன் நினைச்சேன், உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்க, ஆனால் செய்யக்கூடிய செயலை பாருங்க ஒரு மோசமான செயல் என்று மக்கள் தரம் தாழ்த்தி விடுவார்கள் உலகத்தில் பார்க்கும். அப்ப 3ம் போகக்கூடியது, அழியக்கூடியது. மார்க்கம் அழிக்குமா? மார்க்கம் அழிக்குமா? உலகம் அழிகிற வரைக்கும் உலகத்தில் இருக்கும் ஒன்று மார்க்கம் தான். எனவேதான் அந்த மார்க்கத்தில் எந்த பெண்ணுக்கு பற்றி இருக்கோ, பிடிப்பு இருக்கோ, ஒழுக்கம் இருக்கோ அந்த பெண்ணை மணமுடித்துக் கொள்ளுங்கள், மணமுடித்துக் கொள் மணமகன் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இதெல்லாம் விட்டு பணங்காசு இருக்கான்னு பார்க்கும், பணங்காசு இருந்தா பெண்ணு கொடுக்கும், பணங்காசு இருந்தா மாப்பிள்ளை எடுக்கும் இல்லையா? இல்லாட்ட நம்ம ஓட கட்டிடுறோம். இதே போன்றுதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சொல்லா, இந்த மனிதர் இருக்கார, இவர் ஒரு ஏழை, இவர் பெண் கேட்டால் யாரும் பெண்ணும் கொடுக்க மாட்டாங்க, இவருடைய பேச்சை யாரும் காதாழ்த்தி கேட்கவே மாட்டாங்க, இவர் சாட்சி சொன்ன சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சஹாபாக்கள் சொன்ன உடனே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், முதல் தடவை போன மனிதரை போன்று உலகத்தில் அதிகமான மக்கள் இருப்பதை விட இவர் சிறந்தவர் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? அவர்கிட்ட பணம் இருக்கு, வசதி உள்ளவர், முதல் சென்ற மனிதர், வசதி இருக்கிறது. ஆனால் இவர் ஏழையாக இருந்தாலும் தக்குவா இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். இவர் ஏழையாக இருந்தாலும் தக்குவா இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன நோக்கம் என்ன? தக்குவா தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தது, இறையச்சம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது, அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்திற்குரியவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கு இதெல்லாம் விட்டு பணங்காசு இருக்கும் மக்களுக்கு நம்ம கண்ணியம் கொடுக்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, யாரிடத்தில் எந்த இடத்தில் யாருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு உலகத்தில் வாழும் மூமின்கள் கண்ணியம் கொடுத்து வந்தால் அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவியை பார்க்கலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அடுத்து என்ன மறைமுகமான உதவியை அல்லாஹ் யாருக்கு வழங்குவான் என்றால் 5வது இஹ்லாஸ், மன தூய்மை. எந்த ஒரு செயலை செய்தாலும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், இதர வணக்கங்களா இருக்கட்டும், எந்த ஒரு செயலை செய்தாலும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸோடு செய்யக்கூடிய செயலுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்கிறார்.
இஹ்லாஸோடு செய்யக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் தஆலா உதவியை வழங்குவான் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி சிரியா நாட்டில் குபரஸ் என்ற ஒரு இடம். அந்த இடத்தில் போர் செய்து அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். சஹாபாக்கள் போர் செய்து குபரஸ் என்ற இடத்தை கைப்பற்றினார்கள். அந்த குபரஸ் என்ற இடத்தில் இருந்த அரசனின் கிரீடத்தை ஒரு சஹாபி எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வந்தார். உமர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட போய் கொடுக்க, பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி கேட்டார், எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்து தந்தீங்களா, எதை எடுத்துக்கிட்டீங்களா என்று, எதை எடுக்காம தந்துட்டீங்களா என்று கேட்க, அவ அந்த சஹாபி சொன்னாங்க, இங்க வாங்க, இந்த மாதிரி செயல் எனக்கு கிடையாது. நான் எடுக்கக்கூடிய மனிதராக இருந்தால், அரசனின் கிரீடத்தை கொஞ்சத்தை எடுக்கும் மனிதராக இருந்தால் முழுவதும் நான் மறைத்திருப்பேன். ஆனால் எதையுமே மறைக்காமல் கொஞ்சம் கூட எடுக்காமல் கொண்டு வந்து கலீஃபாவிடம் ஒப்படைத்திருக்கிறேன். இது எனக்கும் அல்லாஹ்விற்கும் தெரியும் என்று சொன்னார்கள். இது எனக்கும் அல்லாஹ்விற்கும் தெரியும் என்று சொன்னார்கள். உடனே அந்த கேள்வி கேட்ட மனிதர் சஹாபி, உங்க பெயர் என்ன என்று கேட்டார்கள். உங்களுடைய பெயர் என்ன? நான் பெயரை சொல்லுவேன், நீங்க என்ன புகழ்வீங்க, எனக்கு புகழ் தேவையில்லை. புகழுக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். எனவே எனக்கு புகழ் தேவையில்லை என்று சொல்லி மறுத்துவிட்டு பெயரையும் சொல்லவில்லை, சென்று விட்டார். பின்னாலே போனாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. போய் கையை பிடிச்சுக்கிட்டு, ஓ மனிதா, உங்களிடத்தில் இஹ்லாஸ் இருக்கிறது, மன தூய்மை இருக்கிறது, உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். உங்களுடைய பெயர் என்ன என்று. அப்ப அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய பெயர் ஆமிர் இப்னு அப்துல் கைஸ். ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய மனிதர் ஆமிர் இப்னு அப்துல் கைஸ் என்று சொன்னவுடன் கையை பிடித்து அவரை பாராட்டி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, ஹாதா லி ஸாஹிபி ஸனா, இந்த மனிதர் புகழுக்கு சொந்தக்காரர், காரணம் இவரிடத்தில் இஹ்லாஸ் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னாங்க. அவ இந்த மாதிரி எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி இஹ்லாஸோடு சொன்னால், இஹ்லாஸோடு செய்யக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் துணை மறைமுகமான உதவியை வழங்குவான் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார். பெரும் பணக்காரர், வசதி உள்ளவர். அவருக்கு ஒரு ஆசை, தன்னுடைய பொருளாதாரத்தை, சதகா பொருளை, ஜகாத்து பொருளை யாருக்கும் தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இரவு நேரத்தில் சதகா பொருளை கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் மக்கள் கூடியிருக்கும் ஒரு இடத்துல ஒரு ஆளுடைய கையில கொடுத்துட்டு வந்துட்டார். மறுநாள் காலையில் மக்கள் பேசுறாங்க, திருடனுக்கு யாரோ உதவி செஞ்சிட்டாங்க. இவர் நியத்து என்ன? நம்முடைய ஜகாத் பொருள், சதகா பொருள் நல்லவங்களுக்கு கிடைக்கணும், நம்முடைய ஜகாத் சதகா பொருள் நல்ல மனிதர்களுக்கு கிடைக்கணும், அது ஏழையா இருக்கணும், யாருக்கும் தெரியாம கொடுக்கணும் என்ற எண்ணத்தில் இரவு நேரத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். தூங்கினார். காலையில் மக்கள் பேசிக் கொண்டார்கள், யாரோ ஒரு மனிதர் திருடனுக்கு சதகா பொருளை, தர்மத்தை கொடுத்து விட்டார்கள் என்று பேச ரொம்ப வருத்தம். நல்ல மனுஷனுக்கு பொருள் சதகா கிடைக்கணும்னு நினைச்சோம், ஆனால் மோசமான ஆளுக்கு, ஒரு திருடனுக்கு போய் கிடைச்சிருச்ச என்று வருத்தப்பட்டு, சரி பரவாயில்லை, இன்னைக்கு இரவு யாருக்கும் தெரியாம கொண்டு போய் கொடுப்போம் என்று பொருளை அள்ளி கொண்டு போய் கொடுக்க ஒரு விபச்சாரிக்கு மக்கள் பேசுறாங்க. மறுநாள் இன்னைக்கு யாரும் விபச்சாரிக்கு உதவி செய்து விட்டார்கள் என்று அவருக்கு ரொம்ப வருத்தம். நேற்று திருடன், இன்னைக்கு விபச்சாரம், நேற்று திருட, இன்னைக்கு விபச்சாரி, நம்முடைய பொருள் ஒரு நல்லவருக்கு போய் சேரலையே, நல்லவங்க சேரலையே என்று வருத்தப்பட்டு, பரவாயில்லை, இன்னைக்கு யாருக்கும் தெரியாம நல்ல மனிதர்களுக்கு கொடுப்போம் என்று. ஏன்னா வழக்கரம் கொடுப்பதை இடக்கம் அறியக்கூடாது இல்லையா? வழக்கரம் கொடுப்பதை இடதுக்கரம் அறியக்கூடாது என்றால், யாருக்கும் தெரியாமல் சதகா செஞ்சா, ஜகாத்து கொடுத்தா மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் அந்த மனிதருக்கு உண்டு என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே 3 நாட்களும் யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் கொடுத்தார். 3ஆவது நாள் கொடுத்து விட்டு வந்து தூங்கினார். காலையில் மக்கள் பேசினாங்க, பணக்காரனுக்கு போயா உதவி செய்வாங்க என்று. இவருக்கு ரொம்ப வருத்தம். முதல் நாளே திருடன், 2ஆம் நாள் விபச்சாரி, 3ஆம் நாள் பணக்காரனுக்கு ஒரு பொருளை சேகரிச்ச என்று வருத்தத்தில் இருக்கும்போது ஒரு சத்தம், ஓ மனிதனை கவலைப்படாதே, நீ கொடுத்த சதகா பொருள் 3 வரையும் மாற்றி விட்டது. திருடன் அவனுடைய தொழில் அல்ல, சூழ்நிலை திருடுகிறான். இந்த பொருள் கிடைத்தவுடன் இவர் திருட மாட்டேன் என்ற ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டான். விபச்சாரி, அவளுக்கு தொழில் கிடையாது, சூழ்நிலை, விபச்சாரம் செய்கிறாள்.
இந்த அவருடைய சதகா பொருளை கிடைத்தவுடன் அவர்களுடைய அந்த தொழிலை விட்டு விட்டால் பணக்காரர் நினைச்சான், நாம் யாருக்கும் சதக்கா கொடுக்காத காரணத்தினால் நமக்கு யாரும் சதக்கா தந்துட்டாங்க, நாம சதக்கா கொடுத்தா யாரும் தரமாட்டாங்க என்று பணக்காரன் திரும்பி நாமும் சதக்கா கொடுக்கணும், ஜகாத்து கொடுக்கணும் என்ற எண்ணத்தில் வந்துவிட்டால் இங்கே கொடுத்த பொருள் வீண் போகவில்லை, நீங்கள் கொடுத்த சதக்கா வீண் போகவில்லை என்று ஒரு சத்தம் வந்தது. இங்க விஷயம் என்னவென்றால் இஹ்லாஸ் இல்லையா? இஹ்லாஸோடு கொடுத்தார். அவர் கொடுத்த பொருளாதாரத்தின் மூலம் அல்லாஹ் உதவி செஞ்சான். 3 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்தான். 3 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்ப இந்த மாதிரி இஹ்லாஸான எண்ணத்தோடு யார் எந்த செயலை செய்வார்களோ அவளுக்கு அல்லாஹ் உதவி வழங்குவான், தன்னுடைய மறைமுகமான உதவி என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கும். 6வது விஷயம் என்ன? நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேட வேண்டும். 6வது விஷயம், அல்லாஹ் தன்னுடைய மறைமுகமான உதவியை நமக்கு வழங்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உதவி தேட வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவியும் தேடுகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹா, இது யாருக்கும் தெரியாத சூரா கிடையாது இல்லையா? எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சூறாவில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தான் உதவியும் கேட்போம் என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறார். இந்த மாதிரி அல்லாஹ்ட்ட மட்டும் யார் உதவி தேடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மறைமுகமான உதவியை வழங்குவான் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி, ரோமர்களை எதிர்த்து போர் செய்ய வேண்டும், ரோமர்களை எதிர்த்து போர் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் சென்றார்கள். ரோமர்கள் அதிகமாக இருக்காங்க. இக்களத்தில் நின்று அவர்களை வெல்ல முடியாது, களத்தில் நின்று அவர்களை வெல்ல முடியாது. உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு ஒரு கடிதம், கலீஃபா அவர்களே, ரோமர்களை எதிர்த்து போராட வந்த நாங்கள் ரோமர்களை எதிர்த்து போராட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். காரணம், அவர்கள் அதிகமாக இருக்காங்க, நாங்க கம்மியா இருக்கோம், களத்தில் இறங்கினா காணாம போயிருவோம். எனவே இன்னும் 4000 சஹாபாக்களை, படை வீரர்களை அனுப்பி வையுங்கள் என்று கடிதத்தை எழுதி அனுப்ப முரியல்லா அவர்கள் மறு கடிதம் எழுதிவிட்டு 4 சஹாபாக்களை மட்டும் அனுப்பி வைக்காங்க. ஆனா எத்தனை பேர் தேவைப்படுது? 4000 பேர் தேவைப்படுது. 4000 பேர் தேவைப்படுகிறது. 4000 பேருக்கு பதிலாக பகரமாக 4 சஹாபாக்களை மட்டும் அனுப்பி வைத்தார்கள். இந்த 4 சஹாபாக்களும் 4000 சஹாபாக்களுக்கு சமம். ஒவ்வொரு சஹாபியும் 1000 சஹாபாக்களுக்கு, 1000 படை வீரர்களுக்கு சமம் என்று சொல்லி 4 சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த 4 சஹாபாக்களில் முதல் சஹாபி ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2வது சஹாபி முபாரக் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 3வது சஹாபி மிஸ்வர் இப்னு முஹல்லத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 4வது சஹாபி மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 4 சஹாபாக்களும் அனுப்பி வைத்துவிட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, 4 பேரும் 4000 பேருக்கு சமம் என்று சொல்லிவிட்டு, ஏன் தெரியுமா? இந்த 4 பேரும், இந்த 4 சஹாபாக்களும் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யார்கிட்டையும் உதவி தேட மாட்டார்கள். இவர்கள் மட்டும் அல்லாஹ் இருக்கிறான். எனவே அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, இவர்கள் வந்தவுடன் இவர்களை களத்தில் இறக்கி விடுங்கள், அல்லாஹ் உதவி செய்வான். 4 சஹாபாக்கள் களத்தில் இறங்கினார்கள், முஸ்லிம்களும் களத்தில் இறங்கினார்கள். மிகப்பெரிய வெற்றியை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். மிகப்பெரிய வெற்றியை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். அப்ப யார் அல்லாஹ்விடத்தில் மட்டும் உதவியை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய மறைமுகமான உதவியை வழங்குவான் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. 7வது விஷயம் என்ன? அடுத்து யாருக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி நடக்கும் மக்களுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை வாழ்க்கையை பின்பற்றி நடக்கும் மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யுத்த களத்தில் இறங்க போகும்போது தொப்பியை எடுக்காங்க, தொப்பி எப்படி பார்க்காங்க, தொப்பியை எடுத்து இப்படி பார்க்காங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் தொப்பியை பார்க்கீங்க என்று. இந்த தொப்பிக்குள் நபிகள் நாயகத்துடைய முடி இருந்தது, அந்த முடியை வைத்துக்கொண்டு நான் போர் செய்தால், போர்க்களத்தில் இறங்கினால் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்ற ஒரு நம்பிக்கை. இறங்கினார்கள், வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். இறங்கினார்கள், வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய அசாராத்துகள், அடையாளங்கள் நம்மிடத்தில் இருக்குமேயானால், சுன்னத்தில் இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு பார்க்கலாம். இன்னைக்கு சாதாரண ஒரு தாடி இல்லையா, தாடி வைப்பதில் பாருங்க, இன்னைக்கு நம்மள மாதிரி புல்கை சட்டை போடுறாங்க, கையில் கொடுத்துறாங்க, வேஸ்ட் கட்டுறாங்க மாற்று சகோதரர்கள். ஆனால் நம்முடைய முகத்தோடு வரக்கூடிய ஒரு செயல் சுன்னத் தாடி, அந்த இது இருக்கா? கரெக்டாக வாரம்
மறக்காமல் அதை எடுத்து விடுகிறோம். வாரம் வாரம் மறக்காமல் அதை எடுத்து விடுகிறோம். அவர் ரசூலுல்லாஹி சுன்னத்தை யார் பின்பற்றுவார்களோ, நபிகள் சுன்னத் யாரிடத்தில் இருக்குமோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மறைமுகமான உதவியை வழங்குவான் என்று இஸ்லாம் சொல்கிறது. 8வது விஷயம் என்ன? உலகத்தை புறந்தள்ள வேண்டும், மறுமையை நாம் தேர்வு செய்ய வேண்டும். உலகமா மறுமையா என்றால் மறுமைக்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இந்த உலகத்தை விட மறுமை சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நம் நிலைமை என்ன? மறுமையை விட உலகம் சிறந்தது நமக்கு இல்லையா? மறுமையை விட உலகம் சிறந்தது. மறுமையா உலகமா? அதனால மறுமை என்பது மௌத்துக்கு பிறகு பார்த்துக்கிறனா, மரணத்துக்கு பிறகு பார்த்துக்கிறனா. இப்போது என்ன கண் கூட பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? உலகம். உழைத்தமா, ஜாலியா இருந்தமா, என்ஜாய் பண்ணமா, உலகத்தோட எல்லாம் அனுபவிச்சிடணும், மறுமையில பார்த்துக்கிறனா என்று நான் நினைக்கும். அப்படித்தானே? ஆனா இஸ்லாம் சொல்கிறது இந்த உலகத்தை விட மறுமை சிறந்தது என்கிறது இஸ்லாம். நமக்கு மறுமையை விட உலகம் சிறந்ததா இருக்கிறது. அப்படி இருந்தா அல்லாஹ் இப்படி தன்னுடைய மறைமுகமான உதவி வழங்குவான். அப்ப இந்த மாதிரி 8 விதமான தன்மைகள் யார்கிட்ட இருக்குமோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மறைமுகமான உதவியை வழங்குவான். அப்படி 8 விதமான தன்மையை பின்பற்றி நடக்கும் மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.